ஹரியானா மாநிலத்தின் குருகிராமில் உள்ளது செக்டார் 37. இந்த பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட்டை போலீசார் அன்று சூழ்ந்திருந்தனர். 1305 எண் கொண்ட பிளாட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தரையில் ஒரு பெண் சடலமும் மின்விசிறியில் தூக்கிட்ட நிலையில் ஒரு ஆண் சடலமும் இருந்துள்ளது. சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். இறந்து போனவர் அஜய், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவரது மனைவி ஸ்வீட்டி, பெங்காலை சேர்ந்தவர். இருவரும் 2020ஆம் ஆண்டு ஐடி துறையில் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது, காதலித்திருக்கிறார்கள். 3 வருட காதலுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்தோடு ஸ்வீட்டியும் அஜயும் திருமணம் செய்திருக்கிறார்கள். புகுந்த வீட்டுக்கு சென்ற போதுதான் ஸ்வீட்டிக்கு பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. அஜயின் குடும்ப பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் ஆகியவை ஸ்வீட்டிக்கு பிடிக்கவில்லை. அவர்களுடன் நெருங்கி பழக முடியவில்லை. இதனால் கணவன் மனைவிக்குள் தகராறு வெடித்திருக்கிறது. நாளடைவில் அந்த தகராறு அதிகரித்துக் கொண்டே சென்றிருக்கிறது. லட்சக்கணக்கில் இருவரும் சம்பாதித்தாலும் குடும்பத்தில் நிம்மதியில்லை. ஒரே வீட்டில் இருந்தாலும் கணவனும் மனைவியும் வெவ்வேறு அறைகளில்தான் தூங்கியிருக்கிறார்கள். அஜயை திருமணம் செய்தது தவறு என ஸ்வீட்டி நினைத்திருக்கிறார். அவருக்குள் அந்த எண்ணம் ஆழமாக பதிந்துவிட்டது. இதனால் இருவரும் 1 வருடம் பிரிந்திருக்க முடிவு செய்திருக்கிறார்கள். பிறகு மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் கடைசி வரை சரியாகவில்லை. இந்த சூழலில்தான் ஸ்வீட்டி சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்த கணவனின் புகைப்படங்களை எல்லாம் நீக்கிவிட்டு தனக்கு திருமணமாகவில்லை என பதிவிட்டிருக்கிறார். இது அஜயை வெறி கொள்ளச் செய்திருக்கிறது. இதனால் மனைவியை கொன்றுவிட முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் அஜய். பிறகு நடந்ததை தனது நண்பனுக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லிவிட்டு அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.